ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி வேல்யூ வந்து நம்ம எப்படி ஐஓடி பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறது அதுக்கான கோடிங்ஸ் வந்து பார்த்தோம். அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இப்போ ஏடிசி வேல்யூ வந்து டேரெக்டாக அப்டேட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து டிவைஸ் வந்து நியூ டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லினேன். ஓகே, அது நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம கிரியேட் பண்ணும்போது 4 பேஜஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போது 5th ஸ்ட்ரீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், அடுத்து நம்ம வந்து ஏடிசி பின் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அதில் வந்து லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த பின்னை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். எடிட் டேஷ்போர்டு. ஓகே, அப்போ எடிட் டேஷ்போர்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரீம் பண்ணுறேன் பாருங்க. எடிட் டேஷ்போர்டில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸ் போன உடனே இந்த செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஷோ லேபிள் அப்படின்னு இருக்கா, லெவல்னு இருக்கும். நம்ம இதில் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஷோ ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேட்டா ஸ்ட்ரீமே வந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு 5 டேட்டா ஸ்ட்ரீமுக்கு மேலே என்ன ஆகும், அப்கிரேட் அப்படின்னு கேட்கும். அந்த அப்கிரேட் அப்படிங்கிற வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 ஐக்கான் இருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி டெலீட்னு கொடுங்க. அப்போ டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரீம் வந்து டெலீட் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்மளுடைய ஐக்கான் இருக்கும், டிவைசஸை கிளிக் பண்ணுங்கள். டிவைசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வரும். இதில் நான் ESP8266 வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல இருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதை கொடுங்க. இப்போ டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை எந்த ஸ்ட்ரீம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து ஒரு டெவலப்பர் ஜோன் வந்து நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க டெவலப்பர் ஜோனுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மை டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதுக்கு நேரம் நியூ டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கான நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ESP8266 _ ஓகே _ இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன் 77 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஹார்ட்வேர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ESP8266. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து டன் கொடுத்துருங்க. அதேமாதிரி கனெக்ஷன் டைப் வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஒய்ஃபை வேணுமா, ஈத்தர்நெட் வேணுமா, சேட்டலைட், GSM இதெல்லாம் வந்து இங்கேயே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டிவைஸுக்கு வாங்க. டிவைஸுக்கு வந்துட்டு இதில் வந்து நியூ டிவைஸ் வந்து இப்போ நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ டிவைஸில் வந்து என்ன பண்ணணும், நியூ டிவைஸ்னு ஒரு ஐக்கானுக்கு போங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் டெம்ப்ளேட், அப்போ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்னாச்சு, நம்ம டெம்ப்ளேட் நேம் கொடுத்தோமோ அது நேம் காமிக்கும். இப்போ ESP8266 அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தது. இப்போ ESP826677 அப்படிங்கிறது நம்ம இப்போ கொடுக்குறது. அப்போ அந்த நேம் நான் கொடுத்துட்டு இப்போ கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது, நமக்கான அத்தன்டிகேஷன் டோக்கன் எல்லாமே என்ன ஆகுது, புதுசாக வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த டோக்கன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே கோடிங்கை வந்து எகைன் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கோடிங் வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இந்த 3 லைனை மட்டும் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், எகைன் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த V4, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கில் V0 வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து ஒரு ஏடிசி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து கோடிங் வந்து கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் ஹார்ட்வேரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், ஹார்ட்வேரில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஹார்ட்வேரில் வந்து கோடிங் அப்லோட் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சேனல்லாம் கிரியேட் பண்ணலாமா. இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தப்போ என்ன ஆச்சு, சேனல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், டெவலப்பர் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எடிட் டேஷ்போர்ட் தரேன். அப்போ எடிட் டேஷ்போர்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் அப்படின்னு இருக்குது, இல்லைன்னா காட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறேன், காட்ச் எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், நிறையா நேம் ஷோ ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ADC _2 அப்படின்னு நேம் தரேன். அதே மாதிரி கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துறேன். இது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வெர்ச்சுவல் பின் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ வெர்ச்சுவல் பின் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ ADC _ 2 இதில் என்ன வேல்யூ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டிஜுவல் வேல்யூ, அதனால் இண்டிஜுவல்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி வேல்யூஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு, மினிமம் வேல்யூ எவ்வளவு. மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1023. ஓகே, இதில் வந்து நீங்கள் டேட்டாஸுக்கு வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன கலரில் வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து கலர்ஸ்லாம் எதுவும் ஷோ பண்ணல, டேரெக்டாக இண்டிவிஜுவல் வேல்யூ எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணேன். 0 வந்து 1023 இருக்கும். அப்போ கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எதாவது காமிக்குது, ஏன்னா ADC2 அப்போ இந்த வேல்யூ வந்து நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ADC22 அப்படின்னு நேம் கொடுத்துட்டு எகைன் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் சேவ் கொடுத்தாமா அந்த வேல்யூஸ் வந்து இங்கே சேஞ்சஸ் ஆகிருப்பாங்க. ஓகே, இப்போ ஏன்னா கரண்டில் டேட்டா வந்திருக்கு, அதனால் அந்த வேல்யூஸ் வந்து அங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ 535 இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹார்ட்வேரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சென்சாரோட வேல்யூ வந்து நான் உங்களுக்கு வேரி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய மாடியூல் இங்கே இருக்குது. இப்போ அந்த மாடியூலில் என்ன பண்ணுறேன், சென்சாரோட வேல்யூ வந்து நான் வேரி பண்ணுறேன் 5724. ஓகே, இப்போது 866.
ஓகே 1023. அப்போ நமக்கு லேபிள் வச்சப்போ அந்த வேல்யூ வரல, ஆனால் இந்த ஏடிசி வேல்யூ இருக்கிறப்ப என்ன ஆகுது 1023 வரைக்கும் நமக்கு அப்டேட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் வந்து அப்படியே நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே 664, 633 இதே மாதிரி என்ன நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ நமக்கு வந்து ஏடிசி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேபிளை வச்சு காமிச்சேன். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கோம், ஸ்பீடாமீட்டர் நம்ம வெஹிக்கிள் எப்படி ஸ்பீடாமீட்டர் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து சிம்பிள் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஹார்ட்வேரில் வந்து நான் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, சம் டிலே இருக்குது. ஓகே, இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நமக்கு வேரி ஆகும். இப்போ நான் வந்து இன்டர்நெட் 4Gயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஏன்னா என் மொபைல் ஃபோனுக்கும் ப்ளஸ் வந்து என்னோட லேப்டாப்பும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இஷ்யூ இருக்குது. நீங்கள் வந்து அதே மாதிரி என்னோட நோட் எம்சி மாதிரி அப்போ மற்ற டைமில் என்ன 3 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதனால் இந்த இஷ்யூ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5G இல்லை 4Gலேயே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ESP8266 12U மாடியூல் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். அப்போ நம்மளோட ஒய்ஃபை மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.